சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். சினிமா கதைப்போம் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கடந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கரூர் விஜய் இஷ்யூ அண்டு அது எப்படி திரைத்துறையில் பாதிக்குது. இப்போ ரிலீஸ் ஆன இட்லி கடை படம், காந்தாரா படம், இந்த படங்களுக்கு எப்படி நெருக்கடி தந்திருக்கு அப்படிங்கிற பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு கண்டினியூட்டி வெர்ஷன் தான் இதுன்னு சொல்லலாம். அந்த கரூர் இஷ்யூவில் வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்ன நிலவில் இருக்குது, விஜய் சாருடைய வீடியோ, அதுக்கு வந்து விமர்சனங்கள், இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் சார் மேலே வந்து ஒருத்தர் செருப்பு வீசிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் வீசினா அப்படின்னு ஒரு விசாரணைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது கூட்டத்தில் ஒரு நபர் ஒரு ஓரமாக இருந்து செருப்பு கழட்டி வீசுகிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிது. அப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே தள்ளாடி கொஞ்சம் விழுகிற ஸ்டேஜில் இருக்க மாதிரி சில விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை தாண்டி அவர் விஜய் சார் போன ஒரு கேரவன், அந்த பஸ்ஸில் வந்து 4 பக்கமே வந்து சிசிடிவி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் எடுத்தால் சில விஷயங்கள் வெளியே வரும், அதே நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கையெல்லாம் வந்துட்டுருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதை வச்சு நிறைய பேர் வந்து மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தீங்கன்னா சில விஷயங்கள வெளியே வரும்ல, அது வந்து ஒரு வேளை விஜய் அண்ணாக்கு வந்து சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நம்ம பார்த்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கனால தான் நீங்கள் வெளியே விடாமல் வச்சுருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பஸ்ஸில் அப்படின்லாம் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பூஜா டேஸ் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆயுத பூஜை நேற்று முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம கொண்டாடி இருப்போம். இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய தாவேகா தலைமை செயலகத்தில் வந்து அந்த கேரவான் நிப்பாட்டியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு பஸ்ஸு, கார் எல்லாமே நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுக்கு அந்த மாலையெல்லாம் போட்டு, பக்கத்தில் காருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏங்க உங்களுக்கு வந்து நடந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதுக்கே நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, இந்த சமயத்தில் ஒரு கொண்டாட்டம் தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வருது. பொதுமக்கள் வந்து வெளியே ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கன்னா வேற, இந்த பிரச்சனை வந்து அதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதை தாண்டி எப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து வேற ஒரு கமெண்ட்ல நம்மளை இது பண்ணுவாங்க. தாவேக்கானுடைய ஒரு முக்கிய நிர்வாகி CK அருண் அப்படிங்கிற நபர், அவர் வந்து முன்னாடி மாற்று கட்சியில் இருந்தார், இப்போ முக்கியமாக தாவேக்கால இருக்கார். அவருக்கு ஒரு சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரும் பலம் இருக்குது, பெரிய ஆதரவு இருக்குது சோஷியல் மீடியாவில். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் இருக்கார். அவர் ஒரு வீடியோ வந்து நேற்று போட்டிருக்காரு, அதை பார்த்தோம். யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தாங்க. ஒரு 5 நாளாக அந்த துக்கத்திலேருந்து நம்ம மீள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தாவேக்கு ஆஃபீஸில் வந்து கொடியை வந்து அரை கம்பத்துக்கு நம்ம கட்டலை. இந்த நிலமையில இந்த பஸ்ஸுக்கெல்லாம் பூஜை போட்டு மாலையெல்லாம் போடுறீங்களே ஏன் சார் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டார். இந்த விஷயம் ஒரு வேளை விஜயண்ணாக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பஸ் டிரைவர் ஒரு பக்திமயமாக பண்ணலாம் அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம். அப்போ ஏன் விஜயண்ணாக்கு இதெல்லாம் தெரியல? ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே அதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. நான் வந்து நியாயத்தை பேசுகிறேன், அறத்தை பேசுகிறேன், அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது அப்படின்னு வந்து CK அருண் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அவருக்குமே வந்து சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. நீ என்னப்பா தாவேக்காலே வந்துட்டு இப்படி கேள்வி கேட்குற அப்படின்னு. உண்மையில் அவர் கேட்ட விஷயம் வந்து ஒரு நியாயமான விஷயம் தான். யாருமே தாவேக்காலேருந்து யாருமே இன்ன வரைக்கும் குரல் கொடுக்கல, வெளியே வரல, செய்தியாளர் சந்திக்கல அப்படிங்கிற நிலைமையில் கரெக்டாக பேசியிருக்காரு. மேபி கட்சியிலேருந்து அவர் நீக்கப்படலாம், சஸ்பெண்ட் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புஷி ஆனந்த் அவர்கள் எங்கே அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எல்லா பக்கமுமே. ஏன்னா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவு, தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கோம், இங்கே தேடுறோம் அங்கே தேடுறோம், நிறைய நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துமா அவர் வெளியே வராமல் இருக்காரு அப்படிங்கிற கேள்வி தான். ஆதர்ஜுனா அவர்கள் வெளியே வந்தார், மக்கள் எங்கள் பக்கங்க எவ்வளோ கேஸ் சொன்னால் போடட்டுங்க அப்படின்ட்டு ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாரு. விஜய் சாருடைய வீடியோ, புஷி ஆனந்த் எங்கெங்க ஒரு டைலாக் சொல்லியிருந்தாரு, எங்கள் தலைவரை இட்டுன்னு போகிறதாங்க எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாரு. சொன்ன மாதிரி அதை செஞ்சுட்டாரு. ஆனால் இவர் எங்கே போனார்? இதை தான் நான் எல்லா வீடியோவிலும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். களத்தில் தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்களா? அங்கேருந்து ஏதாச்சும் இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்காங்களா? மாற்றுக் கட்சி அரசியல்வாதிகள் எல்லாமே அங்கே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது தாவேக்கா நிர்வாகிகள் எங்கே போனாங்க? இப்போது துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு, அவரும் காணோம். அவர் மேலே எந்த கேஸுமே இல்லை, நீங்கள் எங்கே சார் போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போனால் அவர் வந்து வீட்டில் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தனியாக ஒரு லேடி மட்டும் அழுதுட்டு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த லெவலில் தான் அவங்களுடைய பார்ட்டியுடைய நிலைமையே இருக்குது. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய CM சாரை பற்றி நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணுவாங்க. அவருக்கு சில விஷயம் தெரியவே மாட்டேங்குது, கீழே வேறு நடக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இங்கே விஜய் சாருக்கும் வந்துட்டாங்க. விஜய் சார் டாப்பில் இருக்காருங்க, அவருக்கு தெரியல, அவர் கீழே இருக்கவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க, அவருக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படிங்கும்போது எதுக்கு இந்த அமைப்பு? ஏன் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஏன் ஆர்கனைசேஷன் இல்லை, ஆர்கனைஸ் பண்ண முடியலையா? வரீங்க, கூட்டத்துக்கு வரீங்க, டைமுக்கு வரல. விஜய் சாருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ராகவலாரன் சார் கூட காஞ்சனா சீரீஸில் அண்ணனாலாம் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு 25 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு உயர் நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், ஃபஸ்ட்லாம் டைமுக்கு வந்துடுவான், இப்போலாம் வந்து டைமுக்கு வரதே கிடையாது, கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லி ஏமாத்துறான், இப்போ வந்து அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கான் அப்படின்னு கலாய்ச்சி திட்டி
ஒரு இன்டைரக்ட் அட்டாக்காக வந்து விஜய் சார் கலாய்ச்சிருக்காரு. அவர் வந்து விஜய் சாருடைய நெருங்கிய நண்பர், நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருக்காரு. அவரே இப்போ கூட இருக்கவங்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோவிலும் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை வரல, வருத்தம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. என் மேலே வந்து தப்பே இல்லை சார், எல்லாமே நீங்கள் தான் சார் பண்ணீங்க அப்படின்னு திருப்பி விட்டாங்க. இப்போ சமூக வலைதளங்கள், யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து தாவேகா உடைய நிர்வாகிகள்லாம் பேசும்போது கூட அப்படி தான் சொல்கிறாங்க. அரசு மேலே தாங்க தப்பு அப்படின்னு தான் தள்ளி வைக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேகாவுடைய ஐடி விங், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் தீர்வு அதெல்லாம் தரமாட்டுறாங்க. நீ ரசிகர், ஹார்டுகோர் ரசிகர், அதுக்கு மேலே ஏதாச்சும் இருந்தால் அதுதான் அவங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், அதுக்கு வந்து விஜய் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக மோதுங்க யார் சொன்னாலும் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு. என்னுடைய தொண்டர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, யார் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் கருத்தியல் ரீதியாக அணுகுங்க, சண்டைக்கு போகாதீங்கன்னு சொன்னார். இவங்க வந்து கருத்தியல் ரீதியாக அணுகுன மாதிரி எனக்கு தெரியல. எதை கேட்டாலும் வந்து கீழே சில பேட் பைட்ஸ் வருது, தப்பான விஷயங்கள் வருது, இல்லை அவர் இப்படி பேசியிருக்காரு, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு தான் வருதே தவிர கருத்தியல் ரீதியாக யாருமே அணுக மாட்டாங்க. இந்த ட்விட்டர் பக்கம்லாம் வந்து போகவே முடிய மாட்டேங்குது. பயங்கரமாக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து டாக்ஸிக்காக நெகட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில விஜய் ஃபேன்ஸ் வந்து இனிமேல் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. ஓப்பனாகவே சொல்லணும்னா அதுதான். ஒரு கமெண்ட் பார்த்தேன், குழந்தை போனால் போகுது, தளபதி வந்து ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா அந்த கரூரில் ஒரு குழந்தை இறந்ததுக்கு. எந்தளவு அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெத்து வந்து மேட்ரு கிடையாது, எங்களுக்கு வந்து எங்கள் விஜய் சார் இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. மோரோவர் ஒரு ஸ்டார், அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு காமன் மேன் பொதுமக்களாக இருக்கும்போது நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் இறந்து போகிறாரு, நம்ம ஊரில் ஒருத்தர் இறங்குறது நமக்கான ஒரு விஷயம் தானே இது. அது இவங்க மைண்ட் செட்டில் வராமல் சார் தான் முக்கியம், விஜய் சார் தான் முக்கியம், அண்ணா தான் முக்கியம், அண்ணாவை தோற்கடிக்க பல யானைகள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நீ சிங்கம் தான் பாட்டை வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அது அவங்க மேலே உள்ள பாசத்தில் என்ன வேணால் போடலாம். கவர்மெண்ட்டே குறை சொல்லிட்டு இருக்காங்க, அது எனக்கு சுத்தமாக புரியலை. தாவேகா மேலே எந்த பிரச்சனையுமே இல்லையா, எந்த தவறுமே இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. தாவேகா மேலே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இட்லி கடை காந்தாரா படத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இட்லி கடை படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா டி சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, தனுஷ் சார் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இங்கேயும் அதே தான், ரிஷப் செட்டி சார் வந்து டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. சாண்டில்வுட்ல ஒன்று, கோலிவுட்ல ஒன்று ஒரு படம் வருது. ரெண்டுமே ஹீரோ தான் டைரக்டர். அப்படிங்கிற பட்சத்தில் இட்லி கடை ஓகே, நம்ம தனுஷ் சார் முன்னாடியே சொல்லிட்டார், ஒரு சிம்பிளான படம் தாங்க, அதை நினச்சி வாங்க அப்படிங்கும்போது எல்லா தரப்பினர் ஆடியன்ஸ்க்கான படமாக தான் இட்லி கடை இருக்குது. நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு சில படம் எடுப்பாங்க. இப்போ குட் பேட் அக்லி அந்த படம்னா யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ட்ரீட்டு. ஆனால் ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது, இப்போ டிவியில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு இதாகும். ஆனால் இட்லி கடை படம் வந்து ஓவராலாக எல்லா கேட்டகரிக்குமே, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கு இந்த படம். பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் வரும். லைட்டாக அந்த சீரியல் டச்சு கொஞ்சம் இருக்கும், சன் டிவியில் போடுற அந்த சீரியல் டச்சு, அதுக்கான டெம்ப்ளேட்லாம் இருக்கும். நல்லா இருக்குது படம் அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி டைரக்டராக வந்து தனுஷ் அவர்களுடைய 4வது படம், ரொம்பவே அவரை வந்து ஷைன் ஆக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறது தான். ஒரு துருப்பிடிச்ச தகரத்துலேருந்து நம்ம தேய்ச்சி அது கொஞ்சம் நம்ம ஷைனிங்காக கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி இவர் வந்து அவருடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டே வராரு. அஸ் அ டைரக்டராக வந்து சூப்பராகவே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா சிம்பிளான கதை தான், ஒரு 1 லைனில் முடிகிற கதை, அதுக்கான ஸ்க்ரீன் பிளே ஒர்க், அதுக்கான டைலாக்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக எழுதியிருக்காரு. 15 படம் எடுத்த ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ பக்குவம் இருக்குமோ அந்த அளவுக்கான டைலாக்ஸ் வந்து பிச் பண்ணுறாரு படத்தில். அதாவது ஒரு 60 வயசு ஆண்கள் பார்த்தாலுமே பரவாயில்ல, நமக்கு ரிலேட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இட்லி கடை இருக்குது. காந்தாராவும் வந்து மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் வந்திருக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த படம் இன்னொரு 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த 2 படம் எப்படி இருக்குது, விஜய் சார் பிரச்சனை, இந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷன், இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.